என் கணவனுக்கு நான் வப்பாட்டி. இரவு நேரம். ஜில்லென்று சூறக்காத்து மனதினில் ஏதோ ஒரு கிறக்கத்தை உண்டு பண்ணியது. மழைத்துளிகள் வானிலிருந்து மண்ணை நோக்கி தன் காதலை பொழிந்து கொண்டு இருந்த நேரம். ஒரு ஓலை வீட்டுக்குள்ள ஒரு பெண் மட்டும் விழித்திருக்கிறாள். அவள் கண்களில் 1000 விதமான ஏக்கங்கள். அவள் பெயர் நந்தினி. வெளியுலகுக்கு பார்த்தா அவள் ஒரு சந்தோஷமான மனைவி. அவளுக்கு நல்ல கணவன், நல்ல வாழ்க்கை. ஆனா அவள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி மட்டும் உறுத்திக்கொண்டே இருக்கிறது. நான் இந்த திருமண வாழ்க்கையில சந்தோஷமாதான் இருக்கேனா? கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள 2 குழந்தைங்க ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு பெரிய வெறுமை என் மனசை போட்டு கொள்ளுது. அவள் மனம் பழைய நினைவுகளை அசை போட்டு கொண்டது. திருமணத்துக்கு ஆரம்ப நாட்கள். அரவிந்த் அவளை ரொம்ப காதலிச்சான். நந்தினி, நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லுவான். அவளும் நம்பினான். அந்த காதலை முழுசா நம்பினான். அவன் சொல்லுவான், இந்த நாள் மட்டுமல்ல, இன்னும் எத்தனை நாட்கள் கடந்தாலும் என்னோட காதல் என்றுமே குறையாது. ஆனா நாட்கள் போக போக அந்த காதல் மெதுவா குறைய ஆரம்பிச்சது. வீட்டுக்குள்ள இருவரோட பேச்சு சத்தம் கம்மியாச்சு. இவளை ஏதாவது கேட்டாலும் அதுக்கு அரவிந்தோட பதில் மௌனம். இவளா கேள்வி கேட்டு இவளே பதில் சொல்லிக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளானா. தன்னை சுத்தி குழந்தைங்க, குழந்தைகளை சுத்தின்னா. அப்ப இது மட்டும்தான் வாழ்க்கையா? இன்னைக்கு சரியாகிடும், நாளைக்கு சரியாயிடும். அவ நாட்களை கடத்திக்கிட்டு இருந்தா. அரவிந்த் இப்போ லேட்டாதான் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறான். ஃபோனில் பிஸி, ஆஃபீஸ் ஒர்க், ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்டி. அவனோட வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்கு. நந்தினிக்கு பயம் வர ஆரம்பிச்சுது. ஏன் இந்த மாற்றம்? முன்னெல்லாம் இப்படி இல்லையே. எதனால் இவன் இப்படி நடந்துக்கிறான்? ஒருவேளை வேற ஏதாவது பொண்ணு கூட தொடர்பு இருக்குமோ? இதை பற்றி அவன்கிட்ட பேசியே ஆகணும்னு நந்தினி முடிவு எடுத்தா. ஏங்க, இன்னைக்கு சீக்கிரம் வந்திருக்கலாமே. ப்ளீஸ் நந்தினி, டயர்டாக இருக்கேன், லேட்டர் பேசலாம். அந்த லேட்டர் ஒருபோதும் வரவே இல்லை. நந்தினி தினமும் காத்திருந்தா, ஒரு வார்த்தைக்காக, ஒரு கவனத்துக்காக. ஆனால் அவளுக்கு கிடைத்தது அமைதி மட்டுமே, புறக்கணிப்பு மட்டுமே. ஒரு நாள் குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கூடத்தில் இருந்து அரவிந்துக்கு ஃபோன் கால் சென்றது. ஆனால் அரவிந்த் ஃபோனை எடுக்கவே இல்லை. பிறகு நந்தினிக்கு அழைத்தார்கள். உடனே பள்ளிக்கூடத்திற்கு வருமாறு தகவல் கொடுக்கப்பட்டது. நந்தினி ஆட்டோ பிடித்து குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கூடத்திற்கு பதறியடித்து கொண்டு ஓடினாள். இளைய மகனின் மண்டை உடைந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. என்னவென்று விசாரித்த போது, விளையாடும் பொழுது கைத்தடுக்கி கீழே விழுந்து உடைந்து விட்டதாகவும், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி இருப்பதாகவும், மருத்துவமனை கூட்டி செல்லுங்கள் என்றும் தலைமை ஆசிரியர் கூறினார். உங்கள் கணவருக்கு எத்தனையோ முறை அழைத்து பார்த்தோம். ஆனால் அவர் எடுக்கவே இல்லை. பள்ளிக்கூடத்தில் இருந்து அழைப்பு வந்தால் தயவு செய்து எடுக்க சொல்லுங்கள் என்று கண்டிப்பாக கூறினார். நந்தினிக்கு ஆத்திரம் தாழவில்லை. அன்று முழுவதும் ஹாஸ்பிட்டலிலேயே மகனுக்கு வைத்தியம் பார்த்து மாலை 6 மணிக்குத்தான் வீடு திரும்பினாள். மூத்த மகனுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து விட்டு, இளைய மகனுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டு, மாத்திரைகளை கொடுத்து உறங்க வைத்துவிட்டு, அவள் கண்ணாடி முன்னாடி நின்று தன்னையே பார்த்துக்கிட்டாள். நான் அவனுக்கு யார்? மனைவியா? இல்லை வீட்டில் இருக்கிற கட்டல் சேர் மாதிரி ஒருத்தியா? அந்த கேள்வி அவள் மனதை உடைத்தது. அந்த இரவு அவள் தூங்கவே இல்லை. அரவிந்தும் அந்த இரவு வீட்டிற்கு வரவே இல்லை. அந்த இரவு அவள் ஒரு முடிவு எடுத்தாள். இப்படி இல்லை, நான் மாறணும், மாறியே ஆகணும். அடுத்த நாள் அதே நந்தினி. ஆனால்
வேற ஒரு நந்தினியாக உருவெடுத்திருந்தாள். அவள் ட்ரெஸ் சேஞ்ச் ஆனது, கான்ஃபிடென்ஸ் சேஞ்ச் ஆனது, சிரிப்பு கூட வேற லெவலில் மாற்றமாகி இருந்தது. அவள் பேசுகிற விதம் கூட மாறிப்போச்சு. காலையிலேயே வேலைகளை முடித்துவிட்டு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு தானும் வேலைக்கு செல்வதற்காக தயாராகிக் கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் அரவிந்த் உள்ளே நுழைந்தான். ஏன் இரவு வரவில்லை, ஏன் இப்பொழுது வந்திருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வியும் அவனை பார்த்து கேட்கவில்லை. அவள் எங்கே தயாராகிக் கொண்டிருக்கிறாள் என்பதை பற்றியும் கூறவில்லை. அவனும் இதையெல்லாம் கவனிக்கும் சூழ்நிலையில் இல்லை. நாட்கள் கடந்தன. நந்தினியும் அரவிந்தும் இப்பொழுது சுத்தமாக பேசிக்கொள்வதில்லை. நந்தினிக்கு அதை பற்றிய கவலையும் வரவில்லை. அரவிந்துக்கோ துளி கூட எண்ணமில்லை. ஒரு நாள் அலுவலகத்தில் இருந்து அரவிந்த் வேலை முடித்து விரைவாகவே வீட்டிற்கு வந்து விட்டான். வீட்டில் யாருமே இல்லை. தனிமை உள்ளே அவனை வரவேற்றது. சோஃபாவில் அமர்ந்து கொண்டு சுவற்றில் மாட்டியிருக்கும் தங்கள் பழைய புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தான். நந்தினி அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்தாள். அரவிந்த் அதை கவனித்தான். நந்தினி ஆளே மாறிட்டா. முன்ன மாதிரி இப்பெல்லாம் என் கூட பேசுறதில்ல, சண்டை கட்டுறதில்ல, எதையும் கண்டுக்கிறதில்ல. ஏன் என்னன்னு கேள்வி கேட்கறதில்ல. குழந்தைக கூட அவ்வளவா என்கிட்ட பேசுறதில்ல. ஏன், என்ன ஆச்சு? ஏன் இந்த இடைவெளி? பேசுறதுக்கு தயக்கமாக இருந்தவனுக்கு 2 நாட்கள் அப்படியே கடந்தன. இனிமேலும் பேசாமல் விட்டால் இது நமக்குத்தான் தொல்லை என்று புரிந்து கொண்டவன் ஒரு நாள், நந்தினி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதற்கு நந்தினியின் பதில், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், லேட்டர் பேசலாம். அரவிந்துக்கு அப்பொழுதுதான் புரிய ஆரம்பித்தது. என்னடா இது, இவளா இப்படி? நந்தினி அனுபவித்த அதே கவலைகளை அரவிந்த் அனுபவிக்க ஆரம்பித்தான். அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நந்தினியிடம் இதை பற்றி பேசி புரிய வைக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டான். இன்று, நந்தினி, உனக்கு என்னாச்சு? எதுவுமில்லை, ஜஸ்ட் ஃபீல் குட். நந்தினி, ஏன் இந்த பேச்சுவார்த்தை? அவனுக்குள் ஏதோ செய்தது, கோபத்தை உண்டாக்கியது. இரவு அவன் வீட்டுக்கு வேலை முடித்து கொஞ்சம் தாமதமாக வந்தான். நந்தினி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஃபோனில் யார் கூடயோ பேசுகிற மாதிரி ஆக்டிங். அரவிந்த் கொஞ்சம் கோபமா, புருஷன் உள்ளே வர்றது கூட தெரியாமல் யார் கூட அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? யார் அது? உனக்கு ஏன்? அந்த ஒரு லைன் அரவிந்துக்கு ஷாக். ஏன்னா நந்தினி இப்படி சொல்லுவான்னு அவன் நினைக்கவே இல்லை. அவன் காதலிச்ச நாட்களில் இருந்து திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் வரைக்கும் அவள் அவனை புறக்கணித்ததே இல்லை. அதிர்ந்து கூட பேசாதவள். அவன் அவளிடம் வந்து கேட்டான், நீ இப்படி ஏன் நடந்துக்கிற? என்ன ஆச்சு உனக்கு? நமக்குள்ள என்னதான் நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னை விட்டு நீ தூரமாக தள்ளி போய்கிட்டு இருக்க நந்தினி. உனக்கு அது தெரியுதா இல்லையா? நம்ம வீடு வீடாவே இல்லை. அவரவர் வேலைகளை பார்த்துட்டு ஏதோ ஹாஸ்டல் லைஃப்பில் வாழ்கிற மாதிரி இருக்கு. நந்தினி அவனை நேராக பார்த்தாள். ஃபைனலி உனக்கு அது தெரிஞ்சிடுச்சா அரவிந்த்? பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்ட. இது வீடா இல்லைங்கிற விஷயம் உனக்கு இப்போதான் தெரியுதா? எனக்கு கடந்த சில வருடங்களாகவே அப்படித்தான் இருக்கு. நான் உன்னோட மனைவி மாதிரி இருக்க முயற்சி பண்ணேன். ஆனால் நீ அதை மதிக்கலை. இப்போது நான் உன்னோட வப்பாட்டி மாதிரி இருக்கேன். குறைந்தபட்சம் அதற்காவது கவனம் தருவியா? அந்த வார்த்தை அரவிந்த உள்ளுக்குள்ள நொறுக்குச்சு. அவனால் பேச முடியலை. அவன் நினச்சான், அவளோட பழைய சிரிப்பு, அவள் காத்திருந்த நேரங்கள், அவள் சொன்ன வார்த்தைகள், இது எதுக்கும் நான் மதிப்பு தரலை. அவ சொன்ன மாதிரி அவ நம்மை என்னவா நினச்சிருந்தா இத்தனை நாளா? அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா அவ வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கும். அவ என் மனைவியாச்சே. நான் காதலிச்சு கரம் பிடிச்ச என்னோட உயிர் அவ. அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவள் மாறல, அவனை இழந்ததால தான் அவள் இப்படி ஆகினான்னு. அவன் மெதுவாக சொன்னான், மன்னிச்சிடு நந்தினி, நான் உன்னை இக்னோர் பண்ணிட்டேன். நான் உன்னை இழக்க விரும்பலை.
வாழ்க்கையில் பணம் முக்கியம்தான் அரவிந்த். ஆனால் அதை விட நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நம்ம 2 பேரும் காதலிச்ச நாட்களில் இருந்து யோசிச்சு பாரு. நம்ம என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துக்கிட்டோம், குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டோம்னு. நீ இது எதுலையாவது தலையிடுறியா? வர்ற, சாப்பிட்ற, தூங்குற, மறுநாள் காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுற. சின்ன சின்ன முடிவுகளில் இருந்து பெரிய முடிவுகள் வரைக்கும் நான் ஒருத்தியே போராடிக்கிட்டு இருக்கேன். குறைந்தபட்சம் அதுக்கான அங்கீகாரம் கூட எனக்கு கிடைக்கல. என்ன செய்யற? நாள் முழுக்க நீ என்ன பண்ற? சாப்பிட்டியா? எதுவும் நீ கேட்கறதில்ல. கொஞ்ச நாளா நீ செஞ்ச மாதிரியே நான் உனக்கு செய்யவும் அதையே உன்னால தாங்கிக்க முடியல. ஆனா நீ என்கிட்ட கடந்த சில வருடங்களாவே இப்படிதான் நடந்துக்கிற. நந்தினி அமைதியா இருந்தா. ஆனா அவள் கண்களில் கண்ணீர். அது துக்கமில்ல, நம்பிக்கை. அந்த நாளுக்கு பிறகு அரவிந்த் மாற ஆரம்பிச்சான். ஃபோனை வச்சுட்டான். அவளோட பேச ஆரம்பிச்சான். அவள் பேசுகிற பேச்சுக்கு கவனம் செலுத்த ஆரம்பிச்சான். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கவனம். நந்தினி மீண்டும் சிரிக்க ஆரம்பிச்சா. ஒரு பெண் பப்பாட்டி மாதிரி மாறுறாள் என்றால் அது அவள் குணம் இல்லை, அவள் காதல் கவனிக்கப்படலன்னு ஒரு குரல் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கு. லவ் நீட்ஸ் அட்டென்ஷன். அது இல்லைன்னா மனைவி பப்பாட்டியாக மாறிவிடுவாள்.